முடிஞ்சதுன்னா கடைசி நாள் இறுதி நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க ரசூலுல்லாஹை பார்க்கறதுக்கு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த வலியின் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க. வந்துட்டு கிட்ட வந்தவுடனே அழுகுறாங்க, அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹை கூப்பிட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு ரகசியம் ஒன்று காதில் சொல்கிறாங்க. இன்னும் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ரகசியம் ஒன்று சொல்கிறாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க. அப்போவே கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹுட்ட. ஃபாத்திமா ரலியல்லாஹுட்ட கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹுட்ட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரசூலுல்லாஹுடைய நபியுடைய ரகசியம் நான் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மரணத்துக்கு அப்புறம் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் மரணிச்சதுனால நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க ஜிப்ரீல் இந்த வருஷம் 2 வாட்டி குர்ஆன் ஓதி காமிச்சாரு, அதை வச்சே நான் முடிவு பண்ணிட்டேன் மவுத்து கன்ஃபார்ம்ன்ட்டு. ஸோ இப்போ வந்திருக்கிற எனது மவுத்து, எனக்கு வந்திருக்கிற இந்த நோய் கிடையாது, இது மரணம் சொல்கிறாங்க, இது மரணம், இன்னும் அப்போ நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அழுதவுடனே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என் வீட்டாரில் நீ தான் என்னை முதலில் சந்திக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கவாசிகளில் பெண்களில் தலைவியாக இருக்க உனக்கு ஆசை இல்லையா, சொர்க்கவாசிகளில் பெண்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிறதுக்கு உனக்கு ஆசை இல்லையான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு என்ன ஆகிப்போச்சு, மகிழ்ச்சி ஆகிப்போச்சுங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய மவுத்து செய்தி சொன்னால் நமக்கு சோகம் வரும், இங்கே இவங்க மவுத்து செய்தி சொன்னோன்னே என்ன ஆகுது, மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. இது புகாரியில் 3623 3624 ஹதீஸா இது புகாரியில் இருக்குது.